கதியாய் விதியாய குருவாய் வருவாய் அருள்வாய் உகனே அவையோர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். உலகன்னை முத்தாரம்மன் திருப்பாதம் பணிந்து ஆலயத்தின் சிறப்பு என்ற அருமையான தலைப்பில் உங்கள் முன் சில வார்த்தைகள் பேசலாம் என வந்துள்ளேன். என்றால் உயிர், லயம் என்றால் லயத்திருப்பது. இந்த பிரபஞ்சத்தின் உயிரான ஆண்டவன் லயத்திருப்பதால் ஆலயம் என்கிறோம். பெரியோர்களே, நிலத்தின் நடியில் நீர் பரவி இருந்தாலும் அதை எடுக்க கிணறு ஒன்று தேவைப்படுகிறது. அதுபோலவே இறைவன் எங்கும் நிறைந்திருந்தாலும் அவன் அருளை பெற ஆலயம் தேவைப்படுகிறது. கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற திருமூலர் வாக்கின் மூலம் ஆலயத்தின் சிறப்பை நாம் அறிய முடியும். உலகத்தோர் அனைவரும் எளிதாக இறைவனை அடைய வேண்டும் என்று விரும்பிய முனிவர்கள் அருவமாய் உள்ள இறையை தங்கள் உள்ளத்தில் உருவமாக வடித்தனர். ஆகாம் என்ற வழியை உருவாக்கி உள்ளத்தில் உணர்ந்ததை உலகத்தோர் உணர ஆலயம் அமைத்தனர். ஆம், இதயம் போன்ற கருவறையில் இறைவனை அமர்த்தி சுற்றி உடல் போல் பிரகாரங்களை உருவாக்கினர். சடங்குகள் பல செய்து இறை சக்தியை கும்பம் வரை கருவறையில் ஈர்த்து நாம் அதை பெற வழிவகை செய்தனர். பெரியோர்களே, ஆலயத்தை வெறும் இறை தேடலோடு விட்டு விடாமல் நம் வாழ்வியலோடு இணைத்தனர் நம் முன்னோர்கள். காலையில் எழுந்து நீராடி ஆலயம் செல்வதன் மூலம் உடல் உள்ளத்திற்கு சுகம் மற்றும் சுகாதாரமும் கிடைக்கும். அரசமரம் அடியில் விநாயகருக்கு தோப்பு கரணம் தொடங்கி பிரதர்சனம் வரை அனைத்தும் தேவ ஆரோக்கியத்தோடு தெய்வ அனுக்கிரகமும் பெற வழிவகுக்கிறது. ஆலயங்களும் அங்கு நடத்தும் பூஜைகளும் இறைவனை வழிபடும் பக்தர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது. அன்றைய அரசர்கள் ஆலயங்களோடு பாடசாலை, கோசாலை, வேதசாலை, மருத்துவசாலை என அனைத்தும் அமைத்து வைத்தனர். பல சமயங்களில் மக்களுக்கு நீதி வழங்கும் நீதிமன்றமாகவும் ஆலயம் விளங்கியதுண்டு. அது மட்டுமா, பெரியோர்களே, விதை நெல் அழியாமல் காக்க ஆலயத்தின் உயர்ந்த கோபுரங்களில் கும்பம் அமைத்து அதை விதை நெற்களை பாதுகாத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்து விதை நெற்களை மாற்றி பாதுகாத்து வந்தார்கள் என்றால் வியப்பாக உள்ளது அல்லவா? ஆலயங்களில் தேவாரம் பாடுதல், மந்திரம் உச்சரித்தல் போன்ற தொண்டுகள் புரிந்து நன்மை அடைந்தனர். இப்படி ஆன்மீகம், அறிவியல், நீதி, மருத்துவம், பாதுகாப்பு என அனைத்தையும் உள்ளடக்கியதே ஆலயம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை நாமும் வணங்கி